அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து, திருப்பூரிலிருந்து. இன்றைக்கு பதிவு மூங்கில் பரிகாரம். மூங்கில் பரிகாரம்னா என்னங்க? சைனாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே நிறைய இடத்துல மூங்கில் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய சைனா ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் பாருங்க. இப்பவே நம்ம தமிழ்நாட்டிலே பாருங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ல மூங்கில் மரம் வச்சிருப்பாங்க. அந்த மூங்கிலுக்கும் நம்மளுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, மூங்கில் காசு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அதனாலதான் சைனாவில எல்லாம் பாத்தீங்கன்னா மூங்கிலே பசுமையா வைக்கிறதுக்கு மூங்கில் தான் வச்சிருப்பாங்க. அது பணம் பெருத்த நாடு, பணத்துக்கு என்னைக்குமே பிரச்சனை வராது. அதனால நீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஓரத்துல ஒரு ஜலமூலையில உங்க வீட்டுல அழகா ஒரு மூங்கில் செடி வளர்த்தலாம். அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றிட்டு போங்க. வீட்டில் காசு தங்கும். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு தொட்டியில் அழகாக ஒரு மூங்கில் வளர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர வளர கட் பண்ணி விட்டுட்டு போங்க. அந்த இடத்துக்கு காசு வரும். இந்த மூங்கில் கையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு குச்சி ஒரு ஜான் வச்சு நீங்கள் ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டீங்கன்னா போகிற இடத்துல உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் வராது. இருக்கிறதுலையே அதிகமாக வளர்ந்து காற்று அடித்தாலும் கூட அந்த மூங்கில் வளைஞ்சு பூமியை தொட்டுட்டு மறுபடியும் மேல எந்திரிச்சு நிக்குமே ஒளிஞ்சி அந்த மூங்கில் உடையாது. அப்போ அவ்வளவு தூரம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை இறைவன் கொடுத்து வச்சிருக்காரு. அதனாலதான் அந்த மூங்கிலுக்குள்ள அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீடு கட்டும் போது மூங்கில் மரத்துலதான் நார் வச்சு கட்டி ஓலம் மேய்வாங்க. அந்த வீட்டுல கொஞ்சம் காசு இருந்தாலும் அதுக்கு அந்த காலத்துல பிரயோஜனமா உண்டியில போட்டு வச்சு அது நல்லபடியா அந்த உண்டியிலாம் நிறைஞ்சு அந்த நிறைஞ்சொன்னையுமே அந்த வீட்டுல சுபகாரியம் நடக்கும். அந்த உண்டியில் இருக்கிற காசை வச்சே ஒரு விசேஷத்தை முடிச்சிருவாங்க. அப்ப காசு தங்குதல்ல. இப்ப பாருங்க, ஏதாவது ஹோட்டல்ல பாருங்க, சரவண பவன், ஆரை பவன், ஆனந்த பவன், இந்த மாதிரி எத்தனையோ பவன் ஹோட்டல் நிறைய இருக்குது. அந்த ஹோட்டல் பக்கத்துல எல்லாம் பாருங்க மூங்கில் செடி நிறைய வச்சிருப்பாங்க. அங்க நம்ம எப்ப டிஃபன் சாப்பிட போனாலும் ஒரு 10 கார் நிற்கும். அது காரணம் என்ன? அதோடைய ஈர்ப்ப சக்திகள். அந்தந்த இடத்துல எல்லாம் மூங்கில் வச்சிருப்பாங்க. இது சைனாவில் பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் எல்லா வீட்லயுமே மூங்கில் மரம் இருக்கும். இப்ப நம்ம ஃபாரின் போயிருந்தோம், மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட் எல்லாம் போயிருந்தோம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான மூங்கில் மரம் இருக்கு. என்ன காரணம்? அந்த ஈர்ப்பு சக்தியும் பணத்தை கவரக்கூடிய சக்தியும் மூங்கில் குச்சியில இருக்கு. நீங்க அதை செய்து பாருங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பவர். இந்த மூங்கில் மரத்தை நீங்க வீட்டிலேயே வச்சு வளர்த்தலாம். அது யாருக்கு தொந்தரவு இல்லாம அதை வளர்த்தி கொண்டு போகணும். அதுக்கு தண்ணி ஊத்திட்டே போகணும் டெய்லியும். மூங்கில் குச்சி நம்மளுடைய பைக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஜான் குச்சியாவது ஒரு சின்ன ஒரு மூலிகை ஒரு கனவு இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய போற காரியத்துக்கு வெற்றி நிச்சயம். இதெல்லாம் செஞ்சு பாருங்க. அந்த காலத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாமி வருது, ஒரு சாமி ஆடுவாங்க. அந்த மூங்கில் குச்சியை வளைச்சு வச்சுதான் அவங்க அருளே விடுவாங்க. அப்ப அதுல ஒரு சக்தி இருக்குல்ல. அத்தனை ஒரு மூங்கில் குச்சியும் கையோட எடுத்துக்கிட்டு போவாங்க. ஒரு கோயில்ல முருகர் கோயில் போறாங்க, காவடி எடுத்துட்டு போறாங்க. அவர் கையில வேலாயுதம் இருக்குது, இவர் கையில மூங்கில் குச்சி இருக்கு. ஒரு மீன் பிடிக்க போறாங்க, அந்த காலத்துல தூண்டி பிடிப்பாங்க. ஒரு ஆள் நம்ம கிட்ட மாட்டிக்குவாரு. அப்ப அந்த அவ்வளவு பெரிய ஒரு வெயிட்டையும் அது இழுக்கக்கூடிய சக்தி, எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் குச்சி வளையம் ஒழிஞ்சு ஒடியாது. இது எல்லாத்துக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு மூங்கில் குச்சி. இது ஒரு மூலிகை, இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. இதை நீங்க வீட்டுல நீங்க வளர்த்தினாலும், சின்ன சின்ன செடி வச்சு அதுக்கு ஜெல்லுக்குள்ள வச்சு தண்ணி ஊற்றி வீட்டு முன்னாடி வாசல்ல வச்சிருந்தாலும், இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த மூங்கில் பரிகாரம் ரொம்ப எளிமையா இருக்கும். நீங்க கண்டிப்பா நம்ம வீட்டுல இதெல்லாம் இருக்கணும். வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகும். இது மெயின். இது நீங்க தாராளமா செய்யுங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. இதனால நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இந்த மூங்கில் பரிகாரம் உலகத்துக்கே சமர்ப்பணம். பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து, திருப்பூர்ல இருந்து. நன்றி, வணக்கம்.